ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பத்மா ஸ்டோர்ஸ் ஆன்லைன் ஜாப் இது பார்த்திங்கன்னா நேற்று தான் பேமெண்ட் கேட்வே எல்லாம் முடிஞ்சு பக்காவாக வந்து ரெடியாக இருக்குது. எதுலேயுமே வந்து நிறைய நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறையா பார்த்துருப்பீங்க. இகாமர்ஸ் பிஸ்னஸ்லாம் நிறையா இருக்கும். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அவங்க பேமெண்ட் கேட்வே வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருந்திருக்காது. அதனால தான் 3 மாதம் 1 மாதம் 2 மாதத்துலேயே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு வேறு மாதிரி போயிட்டே இருக்காங்க. அதை நம்பி போய் நிறைய பேர் ஏமாந்துடுறீங்க. கரெக்டுங்களா? பத்மா ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. பேமெண்ட் கேட்வே பக்காவாக வாங்கியாச்சு, அப்ரூவ் பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மால் ஏர்னிங்ஸ் பேசிவ் இன்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? இதில் வந்து சக்தி மசாலாவும் உதயம் பருப்பும் நீங்கள் வாங்க போகிறீங்க. உங்களுடைய எம்ஆர்பி ரேட்டுக்கே தான் வாங்க போகிறீங்க. அது மூலமாக சின்ன சின்ன ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணலாம். லைஃப் லாங் நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, நிறைய இது இருக்குது. என்னது ரேப்பிடோ மாதிரி நிறையா இருக்குது. பிளிங்கிட்டு இந்த மாதிரி நிறைய ஆப் வந்துருச்சு. அதிலெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு கொரியர் வந்தாலும் அதில் உங்களுக்கு பெனிஃபிட்ன்றது இருக்காது, ஒரு சேவிங்ஸ்ன்றது இருக்காது. ஓகேங்களா? இது வந்து லைஃப் லாங்க்கு உங்களுக்கு வந்து பேசிவ் இன்கம்மாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஷாப் பண்ண போகிறீங்க, அந்த ரீடீமை ஏர்ன் பண்ணுறீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் ரிவார்ட்ஸாக 30 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எது பை பண்ணாலும் சரி. ஓகேங்களா? உங்களுக்கு எது பை பண்ணாலும் உங்களுக்கு இது வந்துடும். உங்களுக்கு எது பை பண்ணாலும் உங்கள் 30 பாயிண்ட்ஸ் வந்து ஆஃபர் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். போனஸ் வந்து ப்ராடக்ட் வைஸ் நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு போனஸ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். பேக்கேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் எது வேணால் பை பண்ணிக்கலாம். இதுதான் வாங்கணும், அதுதான் வாங்கணும் கிடையாது. 340லேருந்து இருக்குது. 340க்கு நீங்கள் நார்மலாக எந்த பேக்கேஜ் பை பண்ணாலும் உங்களுக்கு 30 பாயிண்ட்டுன்றது 30 ரூபா உங்களுக்கு உங்களுடைய இதில் ஆட் ஆகிடும். ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸாக 30 பாயிண்ட்ஸாக ஆட் ஆகும். அது நீங்கள் ரீடிங் பண்ணுறப்போ அமௌண்ட்டாக நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க, சார்ஜஸ் எதுவுமே இல்லாமல். ஓகேங்களா? போனஸ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ்னால் 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 30 ரூபா 50 ரூபா வந்து கிடைக்கும். உங்களுக்கு 20 ரூபா எப்படி கிடைக்கும்னா, நீங்கள் மூலமாக யாராவது ரெஃபர் பண்ணி ஏதாவது பேக்கேஜ் எது வாங்கினா பை பண்ணாலும் உங்களுக்கு கிடச்சிரும். யார் இதில் உள்ளே வந்து பை பண்ணி வாங்கினாலும் இதில் லாஸ்ன்றது யாருக்குமே கிடையாது. உங்களுடைய ப்ராடக்ட் இப்போ 340க்கு வாங்குறீங்கன்னா என்னென்ன சக்தியில் மஞ்சத்தூள் பவுடரு, சில்லி பவுடரு, சாம்பார், இட்லி சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், பிரியாணி மசாலா, இது எல்லாமே 50 கிராம் பாக்கெட் வந்து உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் அது இல்லாமல் கிராம் தால் ஆர் ஒரு தால் உதயமில் 1/2 கிலோ பாக்கெட்டு ஏதாவது ஒன்று, கடலைப்பருப்பு இல்லைன்னா உளுத்தம்பருப்பு உங்களுக்கு கொரியரில் வந்துடும். ஓகேங்களா? 1/2 kg வந்துடும். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் எம்ஆர்பி ரேட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் லாஸ்ன்றது கிடையாது. இது இல்லாமல் உங்களுக்கு சேமிப்பாகவே உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். நீங்கள் யாராவது முற்றி வாங்கினா அது ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கும் இந்த ஒரு பேக்கேஜ். அதே மாதிரி தான் பேக்கேஜ் 2ல் இதில் சிக்கன் 65 மசாலா, ஓகேங்களா, அதை ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே 1/4 கிலோ வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கும் இதில். ஓகேங்களா? அதுமாதிரி ஒவ்வொரு பேக்கேஜில் ஒன்று கொஞ்சம் டிஃபராக தான் இருக்கும். இந்த பேக்கேஜில் பார்த்திங்கன்னா அந்த 65 மசாலா ஐட்டம்ஸ்லாம் அப்படியே இருக்கும். கீழே வந்து கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் 1/4 கிலோ வந்துடும். 390 ருபீஸில் வந்துடும் உங்களுக்கு. 4th பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 395. இதுலேயும் பொட்டுக்கடலையும் உங்களுக்கு பாசிப்பருப்பும் 1/4 கிலோ வந்துடும். ஓகேங்களா? 5th இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துவரம்பருப்பு 1/2 கிலோ பேக் வந்துடும். ஃபஸ்ட்டு பேக்கேஜ் பார்த்திங்களா அதே இதில் தான் துவரம்பருப்பு உங்களுக்கு 1/2 கிலோ வந்துடும். இது 360. ஓகேங்களா? பேக்கேஜ் 6ல் தான் என்ன ஆகும்னா, நீங்கள் யாருன்னா ரெஃபர் பண்ணி வாங்கினாங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் ரெஃபரல் பாயிண்ட்டு கிடைக்கும். போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து 50 பாயிண்ட் கிடைக்கும். 50 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து எல்லாமே வந்து மசாலா ஐட்டமில் 11 சக்தி மசாலா ஐட்டம் வந்து 50 கிராம் பேக்கெட்டும், உதயமில் கடுகு, வெந்தயம், ஜீரகம் 3மே 50 கிராம் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் எம்ஆர்பி ரேட்டை வாங்கிட்டு கூட எம்ஆர்பி ப்ரைஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட பாருங்கள். ஓகேங்களா? 30 பாயிண்ட்ஸும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் நீங்கள் உங்கள் மூலமாக யார் ரெஃபர் பண்ணாலும் 50 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. 80 ரூபா ஆட் ஆக போகுது. எத்தனை வாட்டி பை பண்ணாலும் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒன் டைம் கிடையாது. நம்பர் ஆஃப் டைம்ஸ் லைஃப் லாங்கு நீங்கள்
ஏர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் யாரையா ரெஃபர் பண்ணி வாங்குறீங்களோ அவங்க எத்தனை வாட்டி வாங்கினாலும் எந்த பேக்கேஜ் வாங்கினாலும் அந்த பேக்கேஜோட போனஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் இதோடைய கான்செப்ட். இப்போ வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, எப்படி பை பண்ணுறது, வாங்குறதுன்றதை நான் இந்த வீடியோ இது அப்படியே கண்டினியூவாக பாருங்கள், நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நம்ம யூடியூப் லிங்க்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படின்னா டெலிகிராம் சேனலில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் ஓப்பன் ஆகும். உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி கரெக்டாக போடுங்க, அப்புறம் பாஸ்வேர்ட் கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா? போட்டுட்டு சைனப் கொடுத்தீங்கன்னா சைனப் ஆகிடும். அதுக்கப்புறம் லாகின், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருப்பீங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் வந்துடும். இப்போ என்னுடைய லாகின் நான் இது பண்ணி காட்டுறேன், எப்படின்னு பாருங்கள். இப்போ இது என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்துச்சு. மை அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு ஆர்டர்ஸ்ன்னு பண்ணனா நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? இது வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ரீடீம் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு அது வந்து ரீடீம் பாயிண்ட்ஸில் போனீங்கன்னா இருக்கும். ஓகே, ஹிஸ்ட்ரினா நம்ம எவ்வளோ விட்ரா பண்ணுறோமோ அந்த இது ஹிஸ்ட்ரியாக வருது. 80 பாயிண்ட்ஸ் எனக்கு ஆட் ஆகிருக்கு. எப்படி ஆட் ஆகிருக்குன்னா பாயிண்ட்ஸ் லாகில் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து 30 பாயிண்ட்ஸ் வந்து நான் பை பண்ணி வாங்கினதால ஆர்டர் நம்பரில் வந்திருக்கு. இப்போ நான் ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணலை, அவங்க வந்து வாங்கினதில் எனக்கு 50 பாயிண்ட் ஆட் ஆகிருக்கு. மொத்தம் 80 பாயிண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ரெஃபரலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்துடும். ஓகேங்களா? அவங்க பை பண்ணி எல்லாமே அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் போனஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுடைய யூபிஐடி சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சேவ் யூபிஐடி கொடுத்த உடனே யூபிஐடி எதுனா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் உடைய யூபிஐ ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக இங்கே கொடுத்து சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். ரீடீம் வந்து அடுத்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ரீடீம் வந்து உடனே இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுலேயே நீங்கள் 300 பாயிண்ட்ஸ் வந்தவுடனே நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸுக்கு ₹1 உங்களுக்கு வந்து வேல்யூ. ஓகேங்களா? இப்போ 50 பாயிண்ட்ஸ் போனஸ் பாயிண்ட் 500 பிளான் இருக்குது. அதில் நீங்கள் 10 பேர் யாரும் உங்கள் மூலமாக வாங்கினாங்கன்னா உங்களுக்கு ₹500 இமிடியேட்டாக உங்களுக்கு கிடச்சிடும். ரீடீம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, அட்ரெஸ்ஸு எல்லாமே இதில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லேயே நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது கூட நீங்கள் எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட அட்ரெஸ்ஸு எல்லாமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 530 பேக்கேஜ் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா 100 கிராம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வருன்றது இதில் போட்டுருவாங்க. என்னென்ன இருக்கோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து 14 ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். எல்லாம் 50 கிராம் பேக்கு. ஓகேங்களா? இதை வந்து ஆட் கார்ட்டு கொடுக்க போகிறீங்க. அப்புறம் வியூ கார்ட்டு 2 வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். 30 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எத்தனை வாட்டி பை பண்ணாலும் நம்மளுக்கு ஆட் ஆகும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான். ஓகேங்களா? இது வந்து ப்ரொசீட் டு செக் அவுட்டுன்னு கொடுப்பீங்க. ப்ரொசீட் டு செக் அவுட்டுன்னு கொடுத்துட்டு உங்களோட பில்லிங் அட்ரஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அட்ரஸ் மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு ரேசர் பே. ஓகேங்களா? இதை டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் கேட்வேக்கு போய்டும். யூபிஐலையோ இல்லை கிரெடிட் கார்ட்லையோ டெபிட் கார்ட்லையோ நெட் பேங்கிங்லையோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரேசர் பே அக்கௌண்ட்டில் அவங்க செக் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் நம்பருக்கு கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ண ரெடி பண்ணிடுவாங்க. வித்தின் வீக்கில் உங்களுக்கு வீட்டுக்கு அந்த ப்ராடக்ட்டும் வந்துடும். உங்களுக்கு அடிஷ்னலாக அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸு உங்களுக்கு எப்போயுமே உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கும். 300 பாயிண்ட்ஸ் வந்தோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் மூலமாக யார் ரெஃபர் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வைஸ் எவ்வளோ போனஸ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த ரெஃபரல் போனஸாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு இருக்குங்க. இது வந்து சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் இது பை பண்ணி வாங்கிட்டு அப்படி இல்லைன்னா கேஷாக கொடுக்குறேன், இல்லை நான் டைரெக்டாக பே பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே தான்.
ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து 30 ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து 30 ருபீஸ் எல்லாருக்குமே ஓவராலாக ஷிப்பிங் சார்ஜஸ் 30 + 30 ருபீஸ் கொடுக்க போகிறீங்க. அந்த 30 ருபீஸ் தான் உங்களுக்கு ரீடிமாகவே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. சென்னையில் இருக்கிறவங்க நியர்பை அடையார், திருவான்மியூர், மந்தவெளி, மயிலாப்பூர், ராயப்பேட்டா இந்த மாதிரி சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு நேரடியாகவே நம்ம கொண்டு போய் கொடுத்துடலாம். அவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் கூட கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு டைரெக்டாகவே கொடுத்துடலாம். ஓகே, கம்பெனியை காண்டாக்ட் பண்ணால் ஓகே தான். உங்கள் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா. அட்ரஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக இது பண்ணுங்கள். ஓகேங்களா. நீங்கள் வியூ கார்ட் எப்போயுமே நீங்கள் ஒன்ஸ் பை பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிட்டே இருக்கும். அதை நீங்கள் கேன்சல் பண்ணுற வரைக்கும் அது உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. இப்போ போச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான். உங்களுக்கு என்னென்ன எது வேணுமோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5:30 நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணி வாங்கினாங்களா இந்த ப்ராடக்ட்டு, அவங்களுக்கு லாஸும் கிடையாது, வந்துடும். ப்ளஸ் 30 ரூபா வந்து அவங்களுக்கு ரெடிமேவும் ஆட் ஆகிடும் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸில். உங்களுக்கு போனஸ் ரிவார்ட்ஸாக 50 ரூபா 50 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெஃபர் பண்ண வாங்கினா தான் போனஸ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் 50 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இதில் லாஸ்ன்றது எங்கேயுமே இருக்காது. உங்களுக்கு எப்படி லாஸ் ஆகுன்றது என்ன இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு லாஸே ஆகாது. உங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வாங்க போகிறீங்க. இது மூலமாக ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு சிறு சேமிப்பு மாதிரி உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்க போகுது, லைஃப் லாங் கிடைக்க போகுது. ஓகேங்களா. இது எல்லாமே உங்களுக்கு மந்த்லி தேவையான பொருட்கள் தான். நீங்களே 2-3 வாட்டி பை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு 30 ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். இத்தனை வாட்டி நீங்கள் பை பண்ணாலும், பை பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணவங்க எத்தனை வாட்டி பை பண்ணாலும் அவங்கக்கிட்டேருந்து அந்த ரிவார்ட்ஸ் போனஸ் ரிவார்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன் டைம் கிடையாது, நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணலாம். இதில் லாஸ்ன்னு கிடையாது. மற்றவங்க மாதிரி ஹெல்பிங் பிளான், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் 2 பேர் 3 பேர் 3 நாள் மேட்ரிக்ஸில் போவோம், அதில் போவோம் அப்படின்றது கிடையாது இப்போதைக்கு. மேபி ஃப்யூச்சரில் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படியும் கொண்டு வரலாம். இதெல்லாம் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறவங்களுக்கு தான் அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் மூலமாகவும் மந்த்லி 5,000 ஒரு 10,000 கிடைக்கிற மாதிரி வாய்ப்பும் அது இருக்குது. ஓகேங்களா. அந்த நேரத்தில் நான் ஃபஸ்ட்டு ஐடி போடல, நான் லாஸ்ட்டாக வந்துட்டேன், செகண்டில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ப்ளஸ் இப்போதைக்கு அந்த இதெல்லாம் கொண்டு வரல. ஏன்னா இது ப்ராப்பராக கவர்மெண்ட் நாம்ஸ் படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் கேட்கு வாங்கி பண்ணுறதுனால இது ப்ராப்பராக போகும். ஓகேங்களா. எனி டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.